Hi guys, welcome to the channel. So இப்போ இந்த இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல நம்ம ஒரு another இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு அடுத்த கண்டினியூஸ் வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட், எஸ்கியூஎல் டெவலப்பர் ரோல்ல கேட்டிருக்காங்க. இங்க எங்க கேட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து இபேம், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், பிடபிள்யூசி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதே இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை இந்த கொஸ்டின் பார்த்துட்டு போங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து ஃபைண்ட் த கஸ்டமர் வித் மோர் தேன் 3 ஆர்டர்ஸ் இன் லாஸ்ட் 30 days. இப்போ என்ன சொல்ல வர்றாங்க கொஸ்டின்ல இருந்து, இப்போ லாஸ்ட் 30 daysல எந்த கஸ்டமர் வந்து 3 ஆர்டருக்கு மேல ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் ரெக்குயர்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன இருக்கு, கஸ்டமர் டேபிள் இருக்கு. கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்கு. இதே ஆர்டர் டேபிள்ல ஆர்டர் ரிலேட்டட் டீடைல்ஸ் இருக்கு, ஆர்டர் ஐடி இருக்கு, ஆர்டர் கஸ்டமர் ஐடி இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு, அமௌண்ட் இருக்கு. இப்போ என்ன ரெக்குயர்மெண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் கொஸ்டின். ஃபைண்ட் த கஸ்டமர் வித் மோர் தென் 3 ஆர்டர்ஸ் வித் இன் தி லாஸ்ட் 30 days. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா லாஸ்ட் 30 daysல எந்தெந்த கஸ்டமர் வந்து 3 ஆர்டருக்கு மேல பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் கண்டுபிடிக்கணுமா. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஆர்டர் டேட் இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு டேட், டுடே டேட்ல இருந்து ஒரு லாஸ்ட் 30 டேஸா என்னன்னு செக் பண்ணும். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற போது 12th இந்த 21/12/2025, இட்ஸ் டிசம்பர் 21st. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா கம்பேர் பண்ணோம்னா ஒரு டேட்டையும் ஆர்டர் டேட்டையும் கம்பேர் பண்ணா வெதர் வந்து அந்த ஆர்டர் வந்து வித்தின் தி 30 டேஸா இல்லையான்னு தெரிஞ்சிருமா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வித்தின் தி லாஸ்ட்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக போட்டிருக்கேன். இப்போ கஸ்டமர் ஐடி 1 எடுத்தீங்கன்னா இவர் வந்து 4 ஆர்டர் போட்டிருக்காரு. 4 ஆர்டருமே வித்தின் தி 30 days. இப்போ இன்னைக்கு டேட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து வித்தின் தி 30 days தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்ன, இதுல வந்து மோர் தென் 3 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரா? ஆமா, மோர் தென் 3 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ கஸ்டமர் ஐடி 1 பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ல ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து கஸ்டமர் ஐடி 2. கஸ்டமர் ஐடி 2 வந்து எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்காரு? 4 ஆர்டர் பண்ணியிருக்காரு. 4 ஆர்டருமே வித்தின் தி 30 days இருக்கா? இல்ல. ஃபர்ஸ்ட் 2 ஆர்டர் வந்து வித்தின் தி 30 days இருக்கு. பட் லாஸ்ட் 2 ஆர்டர் வந்து நமக்கு வந்து வித்தின் தி 30 days இல்ல. அப்போ வந்து நமக்கு இது வந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கஸ்டமர் வித்தின் தி 30 days இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. பட் மோர் தென் 3 இருக்கா? இல்ல. அப்போ கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து கஸ்டமர் 2 வந்து எடுத்துக்க மாட்டோம். கஸ்டமர் 3 வந்து நமக்கு வந்து வித்தின் தி 30 days இருக்கா? எஸ். பட் எத்தனை ஆர்டர்? ஒரே ஆர்டர் தான் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? மோர் தென் 3 ஆர்டர் இருக்கணும். அப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல. நமக்கு வந்து ஆஸ் பர் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஒரே கஸ்டமர் ஐடி 1 டீடைல் மட்டும் தான் வேணும். அதுல வந்து என்னென்ன வேணும்? கஸ்டமர் ஐடி வேணும், ஃபுல் நேம் வேணும், டோட்டல் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க டீடைல் வேணும். ஓகேங்களா? இதுதான் ரெக்யர்மெண்ட். இப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஆன்லைன் எஸ்கியூஎல் டூல்ல எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கஸ்டமர் டேபிளும் ஆர்டர் டேபிளும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் டேபிள். கஸ்டமர் டேபிள் லோட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி டேட்டா லோட் பண்ணிட்டேன். ஆஸ் பர் எக்ஸ்எல் ஃபைல் வந்து நான் லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் இதே டேட்டா வேணும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க போயிட்டு இப்போ கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் query மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த டூலில் ரன் பண்ணீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணி டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு இந்த உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து find the customer with more than 3 orders within the last 30 days. So இப்போ ஆர்டர் டேபிள் பார்ப்போமா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ் டேபிள். இப்போ ஆர்டர் டேபிள்ல நமக்கு ஆர்டர் டீடைல் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், எஸ்கியூஎல் வேல திங்க் பண்ணுங்க பிஃபோர் query எழுதுறதுக்கு முன்னாடி. இப்போ நமக்கு ஆர்டர் டேபிள்ல ஆர்டர் டேட் இருக்கு. ஸோ ஆர்டர் டேட்ல இப்போ ஃபில்டர் பண்ணணும். இப்போ வந்து லெஸ் தென் இந்த வித்தின் தி 30 daysக்குள்ள லாஸ்ட் 30 daysக்குள்ள ஆர்டர் பண்ணியிருக்காங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம குரூப் பண்ணோம்னா கஸ்டமர் ஐடி பொறுத்துட்டு அப்புறம் நம்ம ஹேவிங்ல அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம 3 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்களான்னு ஃபைன் பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கஸ்டமர் ஐடி கிடைச்சிரும். அப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு கஸ்டமர் நேமும் கவுண்ட்டும் வேணுமா. அப்போ என்ன பண்ணும், கஸ்டமர் டேபிள் வந்து கஸ்டமர் டேபிளில் தான் இருக்குது. அப்போ வந்து கஸ்டமர் டேபிளோட ஜாயின் பண்ணிட்டு நமக்கு கஸ்டமர் டேபிளோட ஜாயின் பண்ணிட்டு நம்ம கவுண்ட் யூஸ் பண்ணோம்னா எத்தனை ஆர்டர் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருமா. நம்ம ஆல்ரெடி அக்ரிகேட் பண்ணிட்டோம், குரூப் ஐ பண்ணிட்டோம். ஓகேவா? அது நம்ம இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டர் டேபிளில்
ஆர்டர் ஓன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ நமக்கு வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். வேர் கண்டிஷன் ஆர்டர் டேபிள் இருந்து ஆர்டர் டேட்டு, இதுதான் முக்கியம். இந்த கண்டிஷன் என்ன பண்ணணும், லாஸ்ட் 30 டேஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு 30 டேஸ் மைனஸ் பண்ணுனா இன்னைக்கு டேட்ல இருந்து அது அந்த டேட்டை விட அதிகமா இருந்தா அது வந்து லாஸ்ட் 30 டேஸா அதை கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ அதுக்கு நம்ம இப்போ அந்த ஆர்டர் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இன்னைக்கு டேட்ல இருந்து 30 டேஸ் மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து கரண்ட் டேட் மைனஸ் இன்டர்வல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இன்டர்வல்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாமா எத்தனை டேஸ்னு. அப்போ 30 டேஸ் 30 டேஸ் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணிட்டோமா, இன்டர்வல் ஸ்பேஸ் 30 டேஸ். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிட்டு கரண்ட் டேட்ல இருந்து ஒரு 30 டேஸ் மைனஸ் பண்ணோம்னா ஒரு டேட் கிடைச்சிருமா, 30 டேஸ் முன்னாடி இருக்கிற டேட் கிடைச்சிருமா. அந்த டேட்ல இருந்து செக் பண்ற ஒரு ரெக்கார்டும் கிரேட்டர் தானா இருக்கா, அப்படின்னா அது ட்ரூனா நமக்கு ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிரும். இப்போ கொரி ரன் பண்றோம், நமக்கு வந்து ஆர்டர் ஐடி 107 108 போயிருச்சு, பிகாஸ் அது வந்து 30 டேஸ்க்கு மோர்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபில்டர் பண்ண ரெக்கார்ட்ஸ்ல இப்போ நம்ம செக் பண்ணணும் கவுண்டர். இது வந்து கஸ்டமர் ஐடி மோர் தென் 3 இருந்ததுன்னா நமக்கு வந்து அவர் வந்து 3 ரெக்கார்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாரா. அப்போ நம்ம குரூப் பை பண்ணிட்டு குரூப் பை கஸ்டமர் ஐடி ஆர்டர் டேபிள் டாட் ஓ டாட் கஸ்டமர் ஐடி. ஓகேவா. குரூப் பை பண்ணிட்டு நம்ம இப்போ ஃபில்டரிங் பண்ணலாமா, ஹேவிங் யூஸ் பண்ணலாமா, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்றோம் ஒரு எதை பொறுத்து, ஆர்டர் டேபிள் டாட் கஸ்டமர் ஐடி கிரேட்டர் தென் 3 இருந்தா ஃபில்டரிங் பண்ணோம்னா, எகெயின் ஒரு ஃபில்டரிங் பண்ணா நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் நமக்கு பார்க்க முடியாது, ஏன்னா குரூப் பை பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஆர்டர் டேபிள் டாட் கஸ்டமர் ஐடி நமக்கு கஸ்டமர் ஐடி கிடைச்சிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர் ஐடி கிடைச்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். நம்ம வந்து லாஸ்ட் 30 டேஸும் மோர் தென் 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கிற ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணிட்டோம். நமக்கு இப்போ என்ன ரெக்யர்மெண்ட்னா, இப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி வேணும், ஃபுல் நேம் வேணும், டேபிள் வேணும். ஃபுல் நேம் எங்கே இருக்கு, கஸ்டமர் ரிலேட்டட் டீட்டெயில் கஸ்டமர் டேபிளில் தான் இருக்கு. கரெக்டாக. இப்போ நமக்கு இன்னர் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கஸ்டமர் டேபிள் கிடைச்சிரும். நமக்கு கவுண்ட் பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் கிடைச்சிருமா. ஸோ இப்போ வந்து இன்னர் ஜாயின் பண்ணலாம். ஆர்டர் டேபிள் இன்னர் ஜாயின் கஸ்டமர் டேபிள் CU வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்னென்ன வேணும் கன்காட்னேட் பண்ணும். ஏன்னா நமக்கு வந்து கன்காட் ஃபங்க்ஷன் இருக்கா, கன்காட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா. ஸோ கஸ்டமர் டேபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் நேம் கமா நமக்கு ஸ்பேஸ் வேணும். அப்போ ப்ராக்கெட் கமா கஸ்டமர் டேபிள்ல இருந்து நமக்கு எனக்கு லாஸ்ட் நேம் வேணும். கரெக்டா. ஸோ நமக்கு தேவையான ஆட் பண்ணிட்டோம். பட் நம்ம குரூப் பைல ஸ்பெசிஃபை பண்ணா தானே நம்ம செலக்ட் பண்ண முடியும் அந்த ரெக்கார்டை, நமக்கு அப்போ தானே கிடைக்கும். இப்போ கஸ்டமர் டேபிள் டாட் ஃபர்ஸ்ட் நேம் கமா கஸ்டமர் டேபிள் டாட் லாஸ்ட் நேம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ வந்து ஃபுல் நேம் கிடைச்சிருமா, ஆஸ் ஃபுல் நேம் கிடைச்சிருச்சு. நமக்கு இப்போ அடுத்தது என்ன வேணும், இப்போ கொரி ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சான்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். CU underscore நேம் பண்ணியிருக்கோம், கரெக்டாக தான் இருக்கே. கன்கேட் கேபிட்டலில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம், கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஓகே, வேர் கண்டிஷன் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. ஓகே, நம்ம வேர் கண்டிஷன் ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணிட்டோம். பட் என்ன கண்டிஷனை பொறுத்து ஜாயின் பண்ணணும்னு ஸ்பெசிஃபையே பண்ணல, பார்த்தீங்களா. ஸோ அதுதான் மிஸ்டேக். இப்போ இன்னர் ஜாயின்ல நம்ம என்ன கண்டிஷனை பொறுத்து ஜாயின் பண்ணோம், ஆன் ஸ்பெசிஃபை பண்ணோம்ல, என்ன கண்டிஷனை பொறுத்து நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்க 2 டேபிள் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணல, அதுதான் எரர். இப்போ வந்து எதை பொறுத்து, ஆர்டர் டேபிளில் கஸ்டமர் ஐடியும் இப்போ கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடியை பொறுத்து ஜாயின் பண்ணுமா. ஓகேவா. இப்போ ரன் பண்ணோடனே நமக்கு தேவையான இப்போ வந்து கொரி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன வேணும், மூணாவது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் வேணும். அப்போ வந்து கவுண்ட் பண்ணிட்டா முடிஞ்சுதா எத்தனை ஆர்டர் இருக்குன்ட்டு. அப்போ வந்து ஆர்டர் டேபிளில் ஆர்டர் ஐடி கஸ்டமர் ஐடி கொடுத்தோம்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வந்துடும், ஆஸ் கவுண்ட் ஆஃப் ஆர்டரா. ஓகேவா.
ஸோ இப்போ query ரன் பண்ணா ஓகே கமாண்ட்டு இப்போ இது மிஸ்டேக் இருக்கு எகெயின் ஓகே. ஸோ நான் டைப் பண்ண இடம் தப்பு. ஸோ அதனால ஃபுல் நேம் ஆஸ் கொடுத்துட்டு ஃபுல் நேம் கொடுத்துட்டு இங்கே தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். கரெக்டா? கவுண்ட் ஆஃப் இது இது ஸ்டார். ஓகேவா? 3 காலம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆர்டர் டேபிளை பொறுத்து வித்தின் தி 30 டேஸை ஃபைன் பண்ணிட்டோம் வேர் கண்டிஷனில். அப்புறம் ஹேவிங் கண்டிஷனை யூஸ் பண்ணிவிட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கவுண்ட் வந்து 3 மோர் தென் 3 இருக்கணுமா வேற இது பண்ணதுக்கப்புறம் அப்போ குரூப் பை பண்ணணுமா, குரூப் பை பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கஸ்டமர் ஐடி பொறுத்துட்டு. அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணோம், கரெக்டாக ஜாயின் பண்ணோம் கஸ்டமர் டேபிளில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று ஜாயின் பண்ணிட்டும் பண்ணலாம், ஜாயின் பண்ணிட்டு தான் பண்ணணும், ஜாயின் பண்ணிட்டு தான் நமக்கு பண்ண முடியும். ஃபுல் நேம் லாஸ்ட் நேம் வேணுங்கன்னா பண்ணிட்டு நமக்கு கவுண்ட் கொடுத்துட்டோம். புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வேர் கண்டிஷனில் 30 டேஸ் இன்டர்வல் ஃபைன் பண்ணோம், ஹேவிங் கண்டிஷனில் மோர் தென் 3 நம்ம 2 கண்டிஷன் பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கிடச்சிருச்சு. இதுதான் ரெக்யூர்மெண்ட். இப்போ கவுண்ட் பண்ணிட்டா எத்தனை ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருச்சுங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பை.